Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல Numbers and Sequences chapter, அதாவது chapter 2 வந்து பார்க்க போகிறோம். அதில் exercise 2.4 பார்க்குறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். A real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values. A sequence assigns each natural number n a corresponding real number an. அதாவது ஒரு சீக்வென்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் f ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு ரியல் நம்பர்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் அது வந்து ஒரு ரியல் நம்பர் வந்து அசைன் பண்ணும். அந்த ரியல் நம்பர் வந்து an அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்படி வர நம்பர்ஸ் தான் நம்ம சீக்வென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A sequence can be written as an equal to f of n. அதாவது ஒரு சீக்வென்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா an அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த an வந்து f of n அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அதாவது நேச்சுரல் நம்பரில் ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் வருதா, இதுதான் வந்து நம்ம an அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ an ஈக்குவல் டு f of n. இதில் nன்றது ஒரு நேச்சுரல் நம்பர், அதான் இங்கே எழுதியிருக்கோம். n is a natural number and an வந்து என்னது ஒரு real number. Each element in the sequence is called a term of the sequence. அதாவது அந்த சீக்வென்ஸில் வர ஒரு எலமெண்ட்டும் நம்ம என்ன சொல்லுவோம், term அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The element in the first position is called the first term of the sequence. அதாவது அந்த சீக்வென்ஸில் வர first element வந்து நம்ம first term of the sequence அப்படின்னு சொல்லுவோம். The element in the second position is called second term. அதே மாதிரி செகண்டாக வர எலமெண்ட்டை second termனு சொல்லுவோம் of the sequence and so on. If the nth term is denoted by an, then a1 is the first term, a2 is the second term and so on. அதாவது ஒரு nth term வந்து an அப்படின்னு நம்ம டினோட் பண்ணோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படி டினோட் பண்ணலாம் a1, அப்போ செகண்ட் டேர்ம் வந்து a2. இதே மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். A sequence can be written as a1, a2, a3, infinity, an, infinity. அதாவது ஒரு சீக்வென்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a1, அப்புறம் a2, அப்புறம் a3, அப்படியே இன்ஃபினிட்டி போட்டு அதாவது டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். அப்புறம் an கிடச்சதுன்னா அதுவும் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, an ஈக்குவல் டு 2n + 3. இதில் n வந்து என்ன சொல்லியிருக்காங்க, n ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது இந்த என்னோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி anோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு a1 வந்து என்ன வரும், 2 × 1 + 3 equal to 2 + 3 equal to 5. அப்புறம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது a2 equal to 2 × 2 + 3 equal to 4 + 3 equal to 7. அதுக்கப்புறம் 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போது a3 equal to 2 × 3 + 3 equal to 6 + 3 equal to 9. அதுக்கப்புறம் 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போது a4 equal to 2 × 4 + 3 equal to 8 + 3 equal to 11. இப்போ பார்த்தீங்கன்னா a1 ஓட வேல்யூ வந்து 5 வந்திருக்கு, a2 வந்து 7, a3 வந்து 9, a4 வந்து 11. இப்படி தான் போயிட்டே இருக்கும். அப்போ சீக்வன்ஸ் வந்து என்ன வரும், 5, 7, 9, 11, இன்ஃபினிட்டி. ஸோ இப்படி தான் வந்து சீக்வன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இப்போது சில பாயிண்ட்ஸ் பாருங்கள். இஃப் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ சீக்வன்ஸ் இஸ் ஃபைனைட், then it is called a finite sequence. அதாவது ஒரு சீக்வென்ஸில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் அந்த சீக்வென்ஸ் வந்து 5, 7, 9, 11, இதுதான் அந்த ஓவரால் சீக்வென்ஸ்னால், அதாவது ஃபைனட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால், அப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து ஒரு ஃபைனட் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். If the number of elements in a sequence is infinite, then it is called an infinite sequence. அதாவது சப்போஸ் இந்த சீக்வென்ஸ் பாருங்கள், இதில் வந்து என்ன வந்திருக்கு, 5, 7, 9, 11 அப்படியே போயிட்டே இருக்குது, அதாவது இன்ஃபைனட் எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபைனட் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.